முதலில் எங்கள் கனிவான அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்த ஊடகவியல் மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. நாங்கள் எல்லாருமே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள 16 உறுப்பு கல்லூரிகளை சேர்ந்த தற்காலிக பேராசிரியர்கள் மொத்தம் 328 பேர் நாங்கள் கடந்த டிசம்பர் 31 வரை பணியில் இருந்தோம். நாங்கள் எல்லாருமே 10லேருந்து 17 வருடம் வரை அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள். இதில் நிறைய பேர் பிஹெச்டி முடித்தவங்க. ஏன் அண்ணா பல்கலைக்கழகம் எங்களை எந்த முன்னறிவிப்புமே இல்லாமல் வெறும் பதிவாளரோட வாய்மொழி உத்தரவின் பேரில் எங்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் 31 வேலையிலேருந்து அனுப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே 2010லேருந்து இங்கே வேலைக்கு சேர்ந்தது வர நிரந்தர பேராசிரியர்களுக்கு இணையான வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் 3 மாதத்துக்கு ஒரு முறையும் ஆர்டிஃபிஷியலாக பிரேக் கொடுத்து, அந்த பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் 3 ஒர்க்கிங் டேக்கு அப்புறம் நாங்கள் பணியில் திரும்ப அமர்த்தப்படுவோம். பணி நீட்டிப்பு இப்பல்கலைக்கழகம் எங்களுக்கு வழங்கும். இது நாள் வரை இந்த ப்ரொசீஜரில் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போது இந்த டிசம்பர் 31 அப்புறம் எங்களுக்கு எந்த முன்னறிவிப்புமே இல்லாமல் பல்கலைக்கழக நிர்வாகமோ உயர் அதிகாரிகளோ எங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே முறையாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ராப்பரான செலெக்ஷன் ப்ரொசீஜரில் இங்கே சாங்ஷன்டு போஸ்ட்டில் தான் நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சுட்ருக்கோம். மொத்தம் 328 பேராசிரியர்களுக்குமே வேலை இல்லை அப்படின்னு திடீர் அறிவிப்பால் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நின்றுட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த 328 பேருமே எங்களுக்கு ஒர்க்லோட் நவம்பர் மாதம் கடந்த நவம்பர் மாதம் எங்களுக்கு ஒர்க்லோட் சென்னையிலேருந்து, சென்னை பல்கலைக்கழகம் தான் எங்களுக்கு தலைமை. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு ஒர்க்லோட் கேட்குறாங்க. அந்த ஒர்க்லோடில் கடந்த நவம்பர் மாதம் அடுத்த செமஸ்டர் இந்த ஜனவரியிலேருந்து இந்த மே வரை இருக்கிற செமஸ்டரில் எங்களுக்கு ஒர்க்லோடு என்ன ஒர்க்லோடு நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒர்க்லோட் வாங்குறாங்க. அந்த ஒர்க்லோடு எதன்படி அப்படின்னா ஏஐசிடி நார்ம்ஸ் படி, ஏஐசிடி நார்ம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் நார்ம்ஸ் படி ஒரு பேராசிரியருக்கு இத்தனை தியரி இருக்கணும், இத்தனை லெபார்டரி இருக்கணும், ஒரு வாரத்துக்கு இத்தனை வகுப்பு இருக்கணும், இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் இருக்கணும் அப்படிங்கிற விகிதத்தில் தான் நாங்கள் ஒர்க்லோட் போட்டு அந்த 16 கேம்பஸஸ் 16 உறுப்பு கல்லூரிகளிலிருந்துமே நாங்கள் ஒர்க்லோட் கொடுக்குறோம். அந்த ஒர்க்லோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தியரிய சப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா 15 மாணவர்களுக்கு 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். அதுவே லெபார்டரி செயல்முறை கல்வியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதமும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் அண்ட் ஏஐசிடி நார்ம்ஸோட ரூல். ஆனால் இதன்படி தான் எங்கள் எல்லாருக்குமே ஒர்க்லோடு இப்போ இந்த ஜனவரி டு மே 2026 ஒர்க்லோடை நாங்கள் தயார் செஞ்சு கொடுத்தோம். அதை ஹெச்ஓடி அப்ரூவ் பண்ணி, டீன் அப்ரூவ் பண்ணி ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புனதுன்னு டிசம்பர் 31 எங்களுக்கு பணிக்காலம் முடிஞ்சிருச்சு. மீண்டும் டிசம்பர் 7 நாங்கள் பணிக்கு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் வெறும் வாய்மொழி உத்தரவின் பேரில் எங்களுக்கு டீன் கிட்ட ரெஜிஸ்ட்ரார் அஃபீஷியலா எந்த ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுமே, ரிலீவிங் ஆர்டரோ எந்த ப்ரொசீஜரையுமே ஃபாலோ பண்ணாம டிசம்பர் 7 நீங்க யாரையுமே வர வேண்டாம், நீங்க பணிக்கு ஜனவரி 7 எங்க யாரையுமே நீங்க பணிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சம்பந்தமா பல்கலைக்கழக நிர்வாகத்திடமோ அந்தந்த புல முதல்வர்கள்ட்டையோ கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியாது. டீன் என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியாது, ரெஜிஸ்ட்ரார் சொன்னாங்க அதனால நாங்க செய்யறோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர யாருமே ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் ஏன் உங்களுக்கு பணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரை யாருமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஜனவரி 7 நாங்க பணிக்கு இப்போ திருச்சி சில கேம்பஸஸ் மட்டும் 2-3 கேம்பஸ் மட்டும் ஜனவரியில பணிக்கு வரோம். அது சில கமிஷன் ஆடிட்டிங்காக டெல்லியிலேருந்து வர காரணத்தினால எங்களை வேலைக்கு வர சொன்னாங்க. நாங்க ஜனவரியில வரோம், வேலை செய்யறோம். அந்த ஜனவரி 7 காலேஜ் ஆரம்பிக்கிற அன்னைக்கு என்ன செய்யறாங்க, இன்னொரு டைம் டேபிள், இன்னொரு ஒர்க்லோட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அந்த ஒர்க்லோட் எந்த பேசிஸ்ல இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிசம்பர் கடைசி வாரத்திலே டிசம்பர் மிடில் ஒரு ஒர்க்லோட் வாங்குறாங்க. அது லெபார்டரி கோர்சஸ் ஆகட்டும், எந்த கோர்ஸ் ஆகட்டும் 1:15 அப்படிங்கிற ரேஷியோ, ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் ரேஷியோல ஒர்க்லோட் வாங்குறாங்க. அது எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஜனவரி 7 கல்லூரி ஆரம்பிக்கிற அன்னைக்கு இரவு பதிவாளர்கிட்ட இருந்து அந்தந்த புல முதல்வர்கிட்ட ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, ஒர்க்லோட மாத்தி கொடுங்க. என்ன பேசிஸ்ல மாத்தி கொடுக்கணும்? ஸோ 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் போட்டா எல்லாருக்குமே வேலை இருக்கு. ஸோ என்ன செய்யறாங்க, அதை ஒரு ரீஷெட்யூல் பண்ணுங்க. எப்படி ரீஷெட்யூல் பண்ணணும்? 30 மாணவர்களா போடுங்க.
அப்படின்னு சொல்லும்போது எங்கள்ல சில பேருக்கு வேலை இல்லை அப்படிங்கிற நிலைமை வருது. அதுவும் போயிடுச்சு. ஸோ பாக்குறாங்க 8ஆம் தேதி அதை ரிவ்யூ பண்றாங்க. திரும்ப 8ஆம் தேதி நைட்டு 9ஆம் தேதி காலையில பதிவாளர் எல்லா டீன்ஸ்க்கும் வீடியோ கான்ஃபரன்சிங் அரேஞ்ச் பண்ணி வீடியோ கான்ஃபரன்சிங்ல என்ன செய்யறாங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எல்லா இந்த டிஎஃப்ஏ இல்லாம இந்த தற்காலிக பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர் இல்லாம நீங்க ஒர்க் லோட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை காலையில ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில எல்லா புள்ள முதல்வர்களையும் ரெஜிஸ்டார் வீடியோ கான்ஃபரன்சிங்ல பேசுறாங்க. சரிங்களா? பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா 60 மாணவர்கள், லேபா இருந்தாலும் சரி தியரியா இருந்தாலும் சரி 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற நடைமுறையை படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது எங்க எல்லாருக்குமே வேலை இல்லாம ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஸோ 60 மாணவர்கள். அது மட்டும் இல்ல, இப்போ மெக்கானிக்கல் சிவில்ல இதே தமிழக அரசு, இந்த திமுக அரசு கலைஞர் ஐயா பீரியட்ல 2006 to 11வது ஆட்சியில தான் தமிழ்நாட்டிலேயே முறையா இன்ஜினியரிங் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிற ப்ரொசீஜரை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, எல்லா கேம்பஸஸ்லயுமே எல்லா 16 கல்லூரிகள்லையுமே சிவில் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் தமிழ் மீடியமா படிச்சு நீங்க மாணவர்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ் மீடியத்தில் அட்மிஷன் போட்டு தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, நம்ம தமிழ்நாட்டில் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் ஆகட்டும் தமிழ் பேஸ்டு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நிறைவேற்றுறதுக்காக இது பண்றாங்க. அதுல இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, தமிழ் மீடியம் வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, தமிழ் மீடியத்தையும் இங்கிலீஷ் மீடியத்தையும் ஒன்னாக்குங்க, தமிழ் மீடியம் தனி ஒர்க் லோட் கிடையாது, இங்கிலீஷ் மீடியத்தோட தான் சேர்ந்து படிக்கணும். அப்போ தமிழ்ல தான் படிக்கணும், தமிழ்ல தான் பரிச்சை எழுதணும், தமிழ்ல போட்டித் தேர்வுகள் அட்டன் பண்ணணும். இப்போ ஈவன் இன்ஜினியரிங்கா இருந்தாலுமே அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண ரீசெண்டா சமீபமா கண்டக்ட் பண்ண டிஆர்பி எக்ஸாம்ல தமிழ் பாஸ் பண்ணி தான் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே பாஸ் பண்ண முடியுங்கிற ரூல் இருக்கப்போ இப்ப தமிழ்லே கிடையாது, அவன் இங்கிலீஷ்ல தான் படிக்கிறான், அவன் தமிழ்ல படிக்கிறான், தமிழ்ல ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறாங்க, தேர்வும் தமிழ்ல தான் எழுதுறாங்க, தமிழ்ல தேர்வு எழுதி எல்லாமே தமிழ்ல இருக்க பையனை இன்னைக்கு முடியாது, நீ இங்கிலீஷ் மீடியத்தோட சேர்ந்து தான் போடணும்னு சொல்லி அதுக்குரிய எல்லாத்துக்குமே இப்ப நாங்க பேசுற எல்லா விஷயத்துக்குமே டைம் டேபிள் ப்ரூஃப் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் இத்தனை ஒர்க் லோட் வாங்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2019 ஒரு செட் ஆஃப் பீப்புளை வெளியில எடுக்கிறாங்க. ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் அண்ணா யூனிவர்சிட்டி வச்சு என்ன செய்யறாங்க, அதுல வந்து நிறைய பேர் யாரை வெளியில எடுத்தாங்க அப்படின்னா டெலிவரி ஆகி லேடிஸ், அந்த லேடிஸ் டெலிவரி ஆகி கை குழந்தையோட இருக்கிற 1 மாசம் 2 மாத கை குழந்தையோட இருக்கிற லேடிஸ் தான் வெளில அனுப்புறாங்க. ஏன் அப்படின்னா எங்களுக்கு மகப்பேறு லீவு லேடிஸ்க்கு கிடையாது. ஸோ ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த 2 மாசம் 3 மாசம் தான் லீவ் எடுக்கிறாங்க. ஆனா தமிழக அரசோ நிரந்தர பணியாளர்களுக்கு 1 வருடம் வரை மகப்பேறு விடுப்பு கொடுக்குறாங்க. ஆனா எங்க பேராசிரியர்கள் 2ல இருந்து 3 மாதத்துக்குள்ள அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுல பசங்களை விட்டுட்டு அந்த கொரோனா காலங்கிற ஒரு இதுவும் பார்க்காம எங்க திரும்ப அந்த 2 மாசம் மட்டும் விடுப்பு எடுத்துட்டு திரும்ப வராங்க. ஏன் அந்த 2 மாசம் நீங்க லீவ் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஜூன் 2019 வருஷம் ரிவ்யூ கண்டக்ட் பண்ணி யாரெல்லாம் மகப்பேறு விடுப்பு முடிஞ்சு ஜாயின் பண்ணி வந்தாங்களோ அவங்க இன்னும் சில பேராசிரியர்கள் அவங்க தகுதி நீக்கம் செய்யறாங்க. அரௌண்ட் ஒரு 80 பேரை தகுதி நீக்கம் செய்யறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போய் வழக்கு வந்து பதியப்படுது. 2 வருடம் அந்த வழக்கு வந்து நடைபெற்றுச்சு. அதுக்கு தீர்ப்பும் 2021 அதெல்லாம் முடியாது, இது செல்லாது, அவங்கள திரும்ப நீங்க உள்ள என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அக்டோபர் முதல் வாரத்துல 2021 அக்டோபர் முதல் வாரம் அவங்க எல்லாருமே திரும்ப பணியில சேர்றாங்க. அவங்களோட கேஸ் இப்ப வர வந்த கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அந்த சிங்கிள் பெஞ்ச், டபுள் பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட்டு, அப்பீல் அப்படின்னு வேரியஸ் கேட்டகரிஸ்ல நாங்க எல்லாருமே இருக்கோம். அது மட்டும் இல்லாம மீதி இருக்கிற பேராசிரியர்களுக்கும் இந்த தற்காலிக பணியும் ஒரு கேள்விக்குரிய ஆகுற நிலைமை வரதுனால கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து நாங்க மீறி இருக்கிற பேராசிரியர்களும் சில பேர் என்ன செய்யறாங்க, பணி பாதுகாப்புக்காக அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்தை நாடும் போது என்ன ஆயிடுச்சு, நாங்க செஞ்ச ஒரு அகாடமிக் ஒர்க் மட்டும் நாங்க யாருமே பார்க்கல. அகாடமிக் ஒர்க் ஆகட்டும், எக்ஸாம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஆகட்டும், எங்களோட பெயர் எங்க 328 பெயர் இல்லாம அவங்களோட பெயர் இல்லாம எந்த ஒரு வேலையுமே அந்தந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள்ல இருக்காது. சரிங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. சோ எல்லாருமே என்ன செய்யறாங்க, நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலைக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் எங்களை தள்ளிட்டாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, எங்களோட கேஸ் எங்களோட ஒர்க்கு நாங்க எல்லாமே அபிஷியலா நாங்க கிளைம் பண்ணது வந்து நீதிமன்றத்துல நாங்க என்ன இவ்வளவு நாள் இந்த 10 வருடமா நாங்க என்ன ஒர்க் பண்ணோம், யாருக்கு நிகரான வேலை செஞ்சோம் அப்படிங்கிறத நாங்க கிளைம் பண்ணோம். ஸோ அந்த நீதிமன்றமும் எங்களோட ஃபைல்லாம் பார்த்து நீதிமன்றம் என்ன எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குது, இந்த நவம்பர் 2025
கடந்த ஆண்டு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு அதுல ஒரு 2-3 கேட்டகரியா தீர்ப்பு வருது. சில பேருக்கு வந்து என்ன செய்யறாங்க, அவங்கள ரெகுலரைசேஷன் பண்ணுங்க, இவங்க இவ்வளவு ஒர்க் பண்றாங்க, அங்க ஏற்கனவே இருந்த நிரந்தர பேராசிரியர்களுக்கு இணையான வேலை தான் அவங்களும் செய்யறாங்க, சோ அவங்களுக்கு நிகரான ஊதியத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லி சம வேலைக்கு சம ஊதியமும் அவங்கள பணியில நிரந்தர பணியா அமர்த்தணும்னு 2-3 விதமான ஜட்ஜ்மெண்டா வந்திருக்கு. சரிங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு பயங்கர சேலஞ்சிங் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, உயர்கல்வித்துறை செயலாளரையும் இந்த கேஸ்ல அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கனால இது அவங்களுக்கு பயங்கர சேலஞ்சிங் ஆயிடுச்சு. அவங்க கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, சோ அப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஏன் பல்கலைக்கழகத்துக்கு எதிராக போனீங்க அப்படின்னா, நாங்க யாருமே எதிராக போகல, பல்கலைக்கழகத்துக்கு எதிராக போல. 2019 மகப்பேறு விடுப்பு முடிஞ்சு வந்தவங்களை வெளில எடுக்காங்க, அப்ப அவங்க எப்படி வேலை வாங்குவாங்க? பல்கலைக்கழக நிர்வாகம் கொடுக்கலையே. அப்போ அதனால நீதிமன்றத்தை நாடுறோம். கடந்த ஆண்டு திரும்ப இதே பணி பாதுகாப்பு எங்களுக்கு இல்லைங்கிற காரணத்துக்காக நீதிமன்றத்தை நாடணும். நீதிமன்றம் எங்களை உள்ள வைக்க சொல்லி என்கேஜ் பண்ண சொல்லி எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் நிரந்தரமாக்குங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது அது பல்கலைக்கழகத்துக்கு அது சவாலா போயிடுறதுனால இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளை நம்ம உள்ள வச்சாதானே நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவங்க எப்படியாவது எங்களை ஒழிச்சே தீரணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ இது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா நாங்க இதுவரை பார்க்காத இடமே கிடையாது. உயர்கல்வித்துறை அமைச்சரை மட்டுமே 4-5 முறை போய் ஆபீஸ்ல திருவிடை மருதூர் அவங்க சொந்த தொகுதி ஆகட்டும், உயர்கல்வித்துறை அமைச்சர் அலுவலகம் ஆகட்டும், செக்ரட்டரியேட் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். டோட் கமிஷனர், உயர்கல்வித்துறை செயலாளர், எங்களோட பதிவாளர், இது மட்டும் இல்லாம நாங்க இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து எங்களோட கேம்பஸ்ல முறையான அனுமதி பெற்று அந்த சட்ட போராட்டத்தில் நாங்க அமைதியான வழியில கவன ஈர்ப்பு போராட்டம் 15 நாட்கள் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே எங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே பல்கலைக்கழக நிர்வாகம் எங்களுக்கு கண்டுக்காதனால பிப்ரவரி கடைசி வாரம் நாங்க எல்லாருமே ஒரு அமைதியான ஒரு நாள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னிறுத்ததுக்காக அண்ணா பல்கலைக்கழகத்துல நாங்க எல்லாருமே ஒன்னா கூடணும். அப்பையும் வந்து உயர் அதிகாரிகள் பேசினாங்க, எங்க பதிவாளர்ல இருந்து எல்லாருமே வந்து பேசினாங்க. ஆனா அவங்க சொல்றது உங்களுக்கு ஒர்க் லோடு இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றாங்களே தவிர ஏன் எங்களுக்கு ஒர்க் லோடு இல்லை அப்படிங்கிறதுக்கு இப்ப வர எழுத்துப்பூர்வமான தகவலோ ஆதாரமோ அவங்க சைடு எதுவுமே கொடுக்கல. எங்க சைடு இருக்கு, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட இருக்கு. ஆனா எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு ரிட்டர்ன் ப்ரொசீஜருமே இல்லை. ஆனா அவங்க தவறான விஷயத்த சரியான முறையில எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ஆனா எங்களுக்குரிய முறையான விளக்கம் இப்போ வரை கொடுக்கப்படல. 2 மாதம் முழுசா முடிஞ்சிருச்சு. சரிங்க, 2 மாதம் முழுசா முடிஞ்சு இப்ப வர எங்க யாரையுமே பணியும் வழங்கல. அந்த பணி இல்லைன்னு சொல்லி வாயில சொல்றாங்களே தவிர அதை முறையா யாருமே எங்களுக்கு ரிலீவிங் பண்ணவே இல்லை. கோர்ட்ல சொல்றாங்க. ஆனா அதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்களுக்கு யார் அதிகாரி, நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் பதிவாளர் தான் எங்களோட அதிகாரி, பதிவாளர் தான் எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கும் வேலை இல்லைன்னு சொல்றதுக்கும் பதிவாளருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ரீசெண்டா சமீபமா தான் எங்களுக்கு தெரிய வருது, நான் பதிவாளரே கிடையாது, எனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி கடந்த பிப்ரவரி 25 ஈவினிங் நாங்க போராட்டத்தில் இருக்கும்போது வந்து எங்கள்கிட்ட பேசுறாரு. என்னையா எல்லாரும் சொல்றீங்க, நான் பதிவாளரே கிடையாது, எனக்கு அதிகாரம் இல்லை. சரி, யார் அதிகாரம் இருக்காங்க, அவங்க அதிகாரம் இருக்கவங்கள எங்களுக்கு சொல்லுங்க சார், நாங்க அவங்களை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா டோட் கமிஷனர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்கப்படல, பழைய துணைவேந்தர் பதவி காலம் முடிஞ்சு இன்னும் நியமிக்கப்படல. சோ யார் கன்வீனர் கமிட்டி, அந்த வைஸ் சான்சலர் பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு கன்வீனர் கமிட்டி மெம்பரும் டோட் கமிஷனரும் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே நாங்க போய் பார்த்தாலும் பதிவாளர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாது, நீங்க போய் கன்வீனர் கமிட்டி மெம்பரை போய் பார்த்தா நான் மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது டோட் கமிஷனர் கிட்ட போனா நான் என்னப்பா செய்ய முடியும், ரெஜிஸ்ட்ரார் சொன்னா நான் செய்யறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் போனா உயர்கல்வித்துறை செயலாளர் என்ன சொல்றாரு, உங்க பல்கலைக்கழகமும் நீங்க சொன்னா ஏன் என்கிட்ட வரீங்க, அவரு இல்லைன்னு சொல்றாரு. இப்ப வர யார் அந்த அதிகாரி, யார் எங்களுக்குரிய பொறுப்பான அதிகாரி, யாரு எங்களுக்கு வேலையில அமர்த்துறதுக்கும் வேலையிலேருந்து இல்லைன்னு சொல்றதுக்கும் யாரு? ஆனா இது இப்ப வர நீதிமன்றத்துல கண்டெம்ட் கேஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த கண்டெம்ட் கேஸ்ல ஆஜராகிறது யாரு அப்படின்னா பதிவாளர் தான் ஆஜராகிறார். பதிவாளர் தான் அபிடவிட் வைக்கிறார், எல்லா விஷயமும் செய்யறாரு. ஆனா எங்களோட நிர்வாகத்துக்கிட்ட நாங்க முறையிடும் போது எங்களுக்கு யார் அந்த நிர்வாகி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இது மட்டும் இல்ல, கடந்த சில மாதங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டியில வந்துச்சு. யார் அந்த சார் அப்படிங்கிற பிரச்சனை, அது உடவியல் எல்லாருக்குமே தெரியும். இப்ப எங்களுக்கு வந்திருக்குது யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு இப்ப வரை தெரியவே இல்லை. ஏன்னா யார் அந்த சார்னு தெரிஞ்சாதான் நாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன விஷயம் சொல்ல முடியும். ஆனா யார் அந்த அதிகாரி, யார் அந்த சாரு, எங்க வேலையில இல்லாம யார் அனுப்பியிருக்கா அப்படிங்கிறது இப்ப வரை எங்களுக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாம
தமிழக அரசு நாங்க எவ்வளவோ தமிழக அரசுக்கு ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணியும் எங்களுக்கு யாருமே செவி சாய்க்கவே இல்லை. கவர்மெண்ட் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசோ முதல்வர் ஐயாவோ இந்த திமுக அரசு ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்கு. சரிங்க, அதுல குறை சொல்ல முடியாது யாரும். ஆனா இந்த மாதிரியான அதிகாரிகளின் போக்கால அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுது. நாங்க 328 பேர் தான் இருக்கோம். அரசு கலைக்கல்லூரி ஆகட்டும், பாலிடெக்னிக் ஆகட்டும், நர்சிங் ஆகட்டும், அவங்க கவுண்ட் அதிகம் இருக்காங்க. அப்ப 328 பேர் தான் இருக்கீங்க, இவங்களை கண்டுக்காம விடுவோமோ அப்படிங்கிற அலட்சிய போக்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட் மேல எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன் அப்படின்னா முதல்வர் ஐயாக்கோ துணை முதல்வர் ஐயாக்கோ இந்த எங்களோட விஷயம் தெரிஞ்சுதா தெரியலையா அப்படிங்கறதே எங்களுக்கு இப்போ தெரியல. தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எங்களோட வாழ்வாதாரத்தை கண்டிப்பா மீட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப வர அவங்க நாலேஜுக்கே போக விடாம எங்களையும் இப்படியே வச்சுட்டு அது அதிகாரிகளோட வேலை என்ன அப்படின்னா நாங்க தமிழக அரசை நெருங்க விடாம பண்ணணும். ஏன்னா அந்தந்த மாவட்டங்களை நாங்க போராட்டம் பண்றோம். போராட்டம் பண்ணும்போது எஸ்பிசிஐடி மூலியமா ரிப்போர்ட் போகுது. சரிங்களா, எங்க உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் வருது. அங்கேயும் நாங்க போராட்டம் நடத்துறோம். சம்பந்தப்பட்ட கோட்டூர் காவல் நிலையத்துல இருந்து காவலர்கள்லாம் வராங்க, பேசுறாங்க, ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அப்ப உளவுத்துறை ரிப்போர்ட் எங்க தான் போகுது? ஏன் எங்க போகுது? ஏன் எங்களுக்கு தமிழக அரசு இப்போ செவிசாய்க்கவே இல்லைங்கிற கேள்விதான் எழுது. யாரு எங்களுக்கு பதில் சொல்வாங்கன்னே தெரியல. நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது? முதலமைச்சர், நான் இப்போ சொன்னேன், முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார், எங்க வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுப்பாரு. 2 மாசம் ஆயிடுச்சு. இந்த 2 மாசத்துல நாங்க நடுத்தரல நின்றுட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை? வேலையில இருக்கோம் இல்லைங்கிறது. வேலையில இல்லைன்னு சொல்லி அனுப்புறவங்க யாராவது, நீங்க எல்லாருமே ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, யாராவது எங்கேயாவது அவங்க நிறுவனத்துல வேலை இல்லப்பா உனக்கு போப்பான்னு வாயில சொல்லி அனுப்புவாங்களா? இல்ல ப்ராப்பரா நாங்க எல்லாருமே 10 வருஷத்தை முடிச்சோங்க. 10 வருஷத்துல இருந்து 17 வருஷம் இருக்கிறவங்க அவங்களுக்கு ரிலீவிங் ஆர்டரும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புவாங்களா? சொல்லுங்க, யாரு கொடுப்பா? கோர்ட்லயும் என்ன சொல்றாங்க? தவறான தகவல் தான் சொல்றாங்க. எல்லா இடத்துலயுமே எங்களை பத்தின தவறான ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. போராட்டம் பண்றோம். எதுக்கு போராட்டம் பண்றோம்? நாங்க கோர்ட் எங்களை நிரந்தரம் பண்ண சொல்லியிருக்கு, எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க சொல்லியிருக்கு. ஆனா நாங்க இப்போ இந்த தற்காலிக வேலையை தற்காத்துக்கிறதுக்காக தான் நாங்க கேட்கிறோமே தவிர நாங்க கோர்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல. மாண்புமிகு நீதியரசர் அனந்த வெங்கடேஷ் ஐயா தலைமையில் தான் நடந்துட்டு இருக்கு. அவரே இவங்களை என்கேஜ் பண்ணுங்கன்னு 23/1/2026 அன்னைக்கு நான் இவங்களை வேலையில வைக்க சொன்னா டிசம்பர் 31 நீங்க ஏன் அவங்கள வேலையில இருந்து அனுப்புனீங்கன்னு சொல்லி நாங்க எல்லாமே சட்ட வழி போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த அதிகாரிகள் ஒபே பண்ணவே இல்லை. அவங்களும் எங்களுக்கு செய்யல, கோர்ட் செய்யணும் சொல்றதை அவங்க செய்யவே இல்லை. நாங்க இப்போ இதோட முடிவு என்ன அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் பாரபட்சமே பார்க்காம இந்த 328 குடும்பமும் நடுத்தருவில் நின்று இருக்கு. எங்களுக்கு வேலை இருக்கா இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, ஆனா இருக்கா இல்லையான்னு சொல்லியே தெரியல. அது மட்டும் இல்லாம கேம்பஸ்ல நாங்க இல்லாம எந்த ஒரு நாங்க என்னன்னா எங்களுக்குரிய ஒர்க் லோட் இல்லாம அதை என்ன செய்யறாங்க, ப்ரெஷர் பண்ணி ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அதை கொடுத்துதான் அவங்களதான் வேலை செய்ய சொல்றாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜனவரி 5/2026 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அகாடமிக் ஷெடியூல் இது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஷெடியூல். இதுல பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் ஜனவரி 5 ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 30 கிளாஸஸ் முடியுது. ஏப்ரல் 30 கிளாஸஸ் முடியுது. இவங்க கோர்ட்லயும் சரி இல்ல எங்ககிட்டயும் சரி ஒர்க் லோட் இல்ல, உங்களுக்கு வேலை போல இல்ல, அதனால நாங்க எப்படி எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க முடியும்னு சொல்லி காரணம் சொல்றாங்க. இது எங்க கல்லூரியில, இப்ப நான் தூத்துக்குடியில இருந்து ஒர்க் பண்றேன், எங்க கல்லூரியில சிவில் இன்ஜினியரிங் 5ஆம் தேதி போட்ட டைம் டேபிள். இதுல எல்லாத்துக்கும் ஒர்க் லோடு இருக்கும். அதாவது 5ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப அவங்க போட்டுக்கிற டைம் டேபிள். ஸோ இது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எங்களை ரிலீவ் பண்ணிட்டாங்க. ரெண்டு மாசமா, கிட்டத்தட்ட இப்போ 2 மாசம் ஆச்சு. 2 மாசமா கிளாஸ் நடக்கல. இது பிப்ரவரி 16ஆம் தேதி போட்ட டைம் டேபிள். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஜனவரி 5 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது பிப்ரவரி 16ஆம் தேதி போட்ட டைம் டேபிள். அது வரைக்கும் அவங்க என்ன நடக்கல, கிளாஸஸ் நடக்கல. இதுலயும் பாத்தீங்கன்னா நியூ ஸ்டாஃப் தான் போட்டிருக்காங்க. யார் அந்த நியூ ஸ்டாஃப்? எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பிட்டு நியூ ஸ்டாஃப் அப்படிங்கிறத பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு போட்டிருக்காங்க. இப்ப மார்ச் 5ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் கிளாஸஸ் ப்ராப்பரா நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி அசஸ்மெண்ட் ஷெடியூல், அசஸ்மெண்ட்னா இன்டர்னல் எக்ஸாம் வைக்கக்கூடிய ஷெடியூல். சிஓஇ ஆபீஸ்ல இருந்து, அண்ணா யூனிவர்சிட்டி சிஓஇ ஆபீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்டர்னல் பிப்ரவரி 20 ஸ்டார்ட் பண்ணணும். பிப்ரவரி 20 இன்டர்னல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனா அவங்க பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் கிளாஸுக்கு ஸ்டாஃபே அலாட் பண்ணல.
இதுல நாங்க மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது. இப்ப இந்த 4 வருஷமா 16 கேம்பஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை வந்துட்டு 22,230 மாணவர்கள். ஸோ இதனால நாங்க மட்டும் அஃபெக்ட் ஆகல. வேலை இல்லைங்கிற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி 22,000 மாணவர்களோட அவங்களோட கல்வி தரத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லீடிங் யூனிவர்சிட்டி, இந்தியாவோட ஒரு லீடிங் யூனிவர்சிட்டியில 22,000 மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜை நம்பி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கல்வித்தரத்தையும் கேள்விக்குறியாக்கிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு, ஒரு வேலை போல இல்லைங்கிற ஒரு பொய்யான காரணத்தை வச்சு கோர்ட்டையும் எல்லாத்தையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ரூஃப் இருக்குங்க. ஸோ இது போக ஏஐசிடி நார்ம்ஸ் படி நீங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு 1112 ஃபேக்கல்டி தேவை. 20:1ங்கிற ரேஷியோல 1112 ஃபேக்கல்டி தேவை. ஆனா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்ப ஃபேக்கல்டி வந்துட்டு 667 பேர் தான். ஸோ அது போக 605 ஃபேக்கல்டி, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 9 பேர் அப்படிங்கிற கணக்குலையும் ஏஐசிடி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுது. அது போக அப்படி இல்லைனாலும் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியானா அதுக்கேற்ற மாதிரி ஏஐசிடி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுது. எப்படி பார்த்தாலுமே 450ல இருந்து 605 ஃபேக்கல்டி வந்து இங்க வேக்கண்ட் இருக்கு. ஆனா இங்க வந்து வேக்கண்ட் இல்ல, வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி மாணவர்களையும் எங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து இந்த சென்னையில இருக்க 4 சார், இது வந்து ஆனந்த் வெங்கடேசன் சாரோட தீர்ப்பு. தீர்ப்புனா கண்டெம்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 23 வந்து அவர் அந்த கண்டெம்ட் பெட்டிஷன்ல சொல்லியிருக்காரு, ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவங்களை என்கேஜ் பண்ணுங்க. ஜனவரி 23லயே இவங்களை என்கேஜ் பண்ணிட்டு, வேலையில 10 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க குடும்பம் நடுத்தருவில் நிக்குது, இவங்களை என்கேஜ் பண்ணுங்க, பண்ணிட்டு இதுக்கு ப்ராப்பரான ஒரு விளக்கம் வந்து அபிடவிட்டா சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியே ஜனவரி 23 இன்னும் எங்களுக்கு இதையும் நடைமுறைப்படுத்தல. ஸோ கோர்ட்டு சொல்லியும் கேட்க மாட்டேங்காங்க. ப்ராப்பரா போய் அதுக்குரிய யாரு பொறுப்பானவர்களோ அவங்ககிட்டயே வந்து நம்ம டீட்டெயிலா இதெல்லாம் சொல்லி யாரு சொல்லியவே அவங்க கேட்க மாட்டேங்காங்க. கடைசியா நாங்க உங்களை நாடி வந்துடும். அது மட்டும் இல்ல, இந்த 16 கேம்பஸ்மே சென்னையில இருக்க 4 கேம்பஸ் தனி, சரிங்களா? இது வந்து நகர்ப்புறத்துல இருக்கு. அந்த 16 கல்லூரியுமே கிராமப்புறத்துல இன்டீரியர்ல தான் இருக்கு. அதுல வந்து படிக்கிறவங்க மாணவர்கள் யாரு அப்படின்னா கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் தான். கவர்மெண்ட் காலேஜ் ஓகேங்களா, நல்லா இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி நல்லா இருக்கு, ஃபீஸும் கம்மி, எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து படிக்கிற மாணவர்களுக்கு இந்த 1.5 மாசம் கழிச்சு இந்த பிப்ரவரி 20ஆம் தேதியில சைக்கிள் சார்ஸ் காட்டின மாதிரி சைக்கிள் டெஸ்ட் நடத்திருக்காங்க, சரிங்களா? சோ எங்களோட சேர்ந்து தமிழ் ஆசிரியர்கள் எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டாங்க. 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தமிழ் வந்து கட்டாய பாடம். தமிழ் கட்டாய பாடம் அப்படிங்கும் போது இப்ப மற்ற டிபார்ட்மெண்ட்ல எங்க இடத்துல இருக்கிற வேற பேராசிரியர்களை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க சொல்லி கிளாஸ் நடக்குது. ஆனா ஜனவரி 5ஆம் தேதி இந்த செமஸ்டர் கிளாஸ் ஆரம்பிச்சது, தமிழ் பாடம் நடக்கவே இல்லை. தமிழ் பாடம் நடக்காமையே பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து எல்லா காலேஜ்லயுமே சைக்கிள் டெஸ்ட் 1 நடத்தி நேத்தோட அந்த போர்ட்டல்ல மார்க்கை என்ட்ரி பண்ண சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆசிரியரே இல்லாம 1.5 மாசம் அந்த மாணவன் எப்படி பரீட்சைக்கு தயாராகி எப்படி எழுதியிருப்பான்? இதுக்கு பல்கலைக்கழகம் பதில் சொல்லாது, யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? மாணவர்களோட அக்கறையில யாருக்குமே இங்க இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் உயர்கல்வித்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் யாருக்குமே அக்கறைங்கிறது கொஞ்சம் கூட மாணவர்கள் மேல கிடையாது. அவங்களுக்கு கேஸ் போட்டாங்க, நாங்க போராட்டம் பண்றோம். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு இவங்க அப்ப நாங்க வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிறோம், நாங்க இந்த தற்காலிக பணியை கேட்கிறோம், அதை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க, தலைமைச் செயலகத்தில் ஆகட்டும் மற்ற இடத்துல ஆகட்டும், இவங்க வந்து தேர்தல் நேரத்துல வந்து கேட்டா எங்க மேல ஒரு அவப்பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்துல கேட்டா எங்களுக்கு வந்து ஈஸியா போட்டுருவாங்கன்னு இவங்க வேணும்னே பிரச்சனை பண்றாங்க. எதிர்கட்சிகளின் தூண்டுதலின் பேர்ல இவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. நாங்களா கேஸ் ஃபைல் பண்ணல, பல்கலைக்கழக நிர்வாகம் தான் எங்களை கேஸுக்கு போங்க அப்படின்னு தூண்டுதலை வச்சாங்க, ஓகேங்களா? அதுவும் இல்லாம இப்ப நாங்க போராட்டம் பண்றது எங்களோட வாழ்வாதாரத்தை மீட்க தான். புதுசா நாங்க எதையுமே கேட்கல. இந்த 10 வருஷத்துல இருந்து 15 வருஷமா நாங்க எந்த பேசிஸ்ல ஒர்க் லோடு எங்களுக்கு கொடுத்தீங்க, எந்த பேசிஸ்ல எங்களுக்கு நாங்க வேலை செஞ்சோம், எங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுத்தீங்க, அதே ப்ரொசீஜர் தான் இப்பயும் ஃபாலோ பண்ண சொல்றோமே தவிர நாங்க புதுசாலாம் எதுவுமே நாங்க கேட்கல. அதே மாதிரி அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி இப்ப நாங்க 320 பேர் வெளில இருக்கோம், எங்களுக்கு வேலை இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க, கோர்ட்ல அபிடவிட்டாவே வைக்கிறாங்க, சாங்ஷன்டு போஸ்ட் இவ்வளவுதான், இதுக்கு மேல இவங்களுக்கு வேக்கன்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதத்துல இருந்து என்ன செய்யறாங்க, எங்களுக்கு ஒர்க் லோட் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, இன்னொரு ரீசன் அவங்க சொல்றது என்னன்னா, இந்த டிஆர்பி மூலியமா கடந்த நவம்பர் மாதம் ஒரு 180 பேராசிரியர்கள் புதிய பேராசிரியர்களை நியமனம் பண்ணுது அண்ணா பல்கலைக்கழகம்.
சரிங்களா? சோ அப்படி நியமனம் பண்ணும்போது அந்த நவம்பர்ல கொடுத்த ஒர்க் லோட்ல ஏற்கனவே அந்த 16 உறுப்பு கல்லூரிகள்ல சாங்ஷன்டு போஸ்ட்ல இருக்கிற 550 பேராசிரியர்களுக்கும் வேலை இருக்கு. புதுசா வந்த 180 பேராசிரியர்களுக்கும் வேலை இருக்கு. அதோட சேர்த்து எங்களுக்கு இந்த 328 பேருக்கும் வேலை இருக்கு. அது போக நிறைய மண்டல இது உறுப்பு கல்லூரிகள்ல அவர்லி பேசிஸ் ஸ்டாஃப வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்களோட கவுண்ட் மட்டுமே 150. இதை நாங்க வந்து ஆய்வாளயத்துல சொல்ல இந்த விஷயத்த அபிஷியலா ரெக்கார்டோட கோர்ட்ல இந்த கேஸ்ல இருக்கு 150 பேர். அப்ப அந்த 150 பேர் எங்களை இல்லாம இருக்கும்போது எங்களுக்கு எப்படி வேலை இல்லைன்னு சொல்றாங்க? அது ஓகே, அதே மாதிரி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்களையும் ரிலீவும் பண்ணல, வேலையும் கொடுக்கல. சரிங்களா? இப்ப புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா கெஸ்ட் லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 வாரமா அதுதான் ஓடிட்டு இருக்கு. அந்த கெஸ்ட் லெக்சருக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெஸ்ட் லெக்சர் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா இது இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. சரிங்களா? யூஜிசி நார்ம்ஸ் படி கெஸ்ட் லெக்சர் அப்படிங்கிறது ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தான் பொருந்தும். ஆர்ட்ஸ் காலேஜ்ல 2023ஆம் ஆண்டு இருக்கிற ஜிஓவை கணக்காட்டி இங்க கெஸ்ட் லெக்சரை அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கெஸ்ட் லெக்சருக்கு இன்டர்வியூவோ எந்த செலக்ஷன் ப்ரொசீஜரோ எதுவுமே கிடையாது. அதுவும் வாய்மொழி உத்தரவு தான். பதிவாளர் அந்தந்த கேம்பஸ் டீனுக்கு சொல்லிடுவாரு. அந்த டீன் என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் நீங்க கேஸ் போடல, அவங்க ஒரு கேட்டகரி வச்சுக்கிறாங்க. யாரெல்லாம் நீங்க கேஸ் போடல, இல்ல கேஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வரதுன்னா வாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களா போன்ல கூப்பிட்டு அவங்களா அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து கெஸ்ட் லெக்சர் இப்படிதான் அப்பாயின்ட் பண்ணுவாங்களா? ஒரு ஃபேக்கல்டி இப்படிதான் இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்களா? அதுக்கும் முறையான இது இல்லை. இப்போ என்ன செஞ்சு இப்போ ஒரு சுமார் 100 பேர் கெஸ்ட் லெக்சரா உள்ள ஜாயின் பண்ணிருக்காங்க. இல்லாத ஒரு நார்ம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணி, அண்ணா யூனிவர்சிட்டி முழுக்க எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஏஐசிடி கீழே தான் வரும். ஏஐசிடி கீழே வரும்போது அந்த இடத்துல யூஜிசி நார்ம்ஸ் படி எப்படி உள்ள கொண்டு வராங்க கெஸ்ட் லெக்சரை? டெம்பரரியா தான். அவங்களுக்கும் ஆர்டர் கொடுக்கல. அவங்களுக்கும் இத்தனை கேம்பஸ்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஸ்டாஃப்னு சொல்லி அவங்களுக்கும் ஆர்டர் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நார்ம்ஸை வயலேட் பண்ண மாதிரி அதுவும் உங்களுக்கு பிரச்சனை ஆகும். அது எல்லாமே வாய்மொழி உத்தரவு தான். அந்த ரெஜிஸ்ட்ரார் டு டீன் டு ஹெச்ஓடி இப்படிதான் வெறும் வாய்மொழி உத்தரவுல த்ரூ போன் கால், வீடியோ கால் இப்படிதான் ஓடுதே தவிர எந்த ஒரு அபிஷியல் சர்க்குலரோ எந்த ஒரு விஷயங்களோ இப்ப வர ரெக்கார்ட்னு ஒண்ணு ஒரு இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்துல, உலகத்தர வாய்ந்த பல்கலைக்கழகத்துல ரெக்கார்டா எந்த ஒரு விஷயமுமே இப்ப வர கிரியேட் ஆகவே கிடையாது. ஒர்க்லோட் அதே மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ ஒர்க்லோடுங்கிறது என்னது? ஒரு ஒர்க்லோட் அப்படிங்கிறது வாங்கணும் அப்படின்னா அதை வந்து முன்னாடி அட்வான்ஸா வாங்கி நாளைக்கு காலேஜ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ளையாவது ஒரு மாணவனுக்கு இதுதான் உன்னோட டைம் டேபிள்னு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு ஆசிரியருக்கு இதுதான் இந்த செமஸ்டர் எடுக்கக்கூடிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஆசிரியர் ஒர்க்லோட கையில கொடுத்து அவங்களோட டைம் டேபிள கையில கொடுக்கணும். ஆனா பல்கலைக்கழக நிர்வாகம் கோர்ட்ல கேஸ காரணம் காட்டி கேஸுக்கு தகுந்தபடி இவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற விஷயத்த ஃப்ரேம் பண்ணுங்கிற நோக்கத்தோட போன பிப்ரவரி 20ஆம் தேதி வரை ஒர்க்லோடு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. 1.5 மாசமா ஒர்க்லோடு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப வர ஒர்க்லோடு தான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு வேக்கண்டே இல்லைன்னு சொல்லி அபிடவிட்டே வைக்கிறாங்க. அபிடவிட் வச்ச இடத்துல எப்படி இப்ப ஜிஎல் அப்பாயின்ட் பண்றாங்க 100 பேரு? ஜிஎலுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க? ஜிஎல்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர்லி பேசிஸ் கோர்ட்ல நாங்க ப்ரூஃப் வச்சுட்டோம். 150 பேர் அவர்லி பேசிஸ் இருக்காங்க. சோ அப்ப என்ன செய்யறாங்க? மாத்திக்கிறாங்க. என்ன மாத்திக்கிறாங்க? டோட்ல 2023ல டெக்னிக்கல் எஜுகேஷன்ல ஒரு ஜிஓ இருக்கு. அந்த ஜிஓ நம்பரை கோட் பண்ணி நீங்க கெஸ்ட் லெக்சரா அவங்களை எடுத்துக்கோங்க. கெஸ்ட் லெக்சரா என்ன பிரச்சனை? கெஸ்ட் லெக்சரா போய் ஜாயின் பண்ணாலோ இதனால இப்போ எனக்கு என் டீன் பிடிக்கும்னா என்னை கூப்பிட்டுக்குவாரு, அவரை பிடிக்கணும் அவரை கூப்பிட்டுக்குவாரு, அவரை பிடிக்கணும் அவர் கூப்பிட்டுக்குவாரு, ஹெச்ஓடி அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களை கூப்பிட்டுக்குவாங்க. அப்போ கணக்கெல்லாம் கிடையாது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் கணக்கு இல்லை. சரிங்களா? அவங்க யாருக்கு பிடிக்குதோ இத்தனை பேர் திருச்சியில இத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்காங்க, அரியலூர்ல இத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்காங்க. வாய்மொழி கவுண்ட் அந்த கவுண்ட் இங்க வந்திருக்கு. இதுக்கு ஆர்டரோ எதுவுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸா அவங்க என்ன பேசிஸ்ல இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே கணக்கே கிடையாது. ஆனா இது எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஊடக நண்பர்கள் மூலியமா உங்களுக்கும் நான் தயவு கூர்ந்து எங்களோட 328 குடும்பங்களோட வாழ்க்கையை காப்பாத்துங்க. அதுல உங்களுக்கும் முழு பங்கு இருக்கு. எங்களை நாங்க வேற எந்த கோரிக்கையை விடுக்கிறோமோ இல்லையோ இந்த தற்காலிகமா நாங்க இது நாள் வரை செஞ்சுட்டு இருக்க பணியை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு உங்க எல்லாரையுமே நாங்க கைகூப்பி தாழ்மையோட கேட்டுக்கிறோம். முதல்வர் ஐயா கவர்னத்துக்கும் தமிழக அரசு கவர்னத்துக்கும் நீங்க எல்லாருமே கொண்டு சேர்க்கணும். எங்க வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கறது உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு இப்ப பெரும் உதவி செய்யணும் அப்படின்னு நான் உங்களை தாழ்மையா வேண்டிக்கிறோம்.